Hi friends, today's special Mysore Bonda. Bajii கூட சொல்லலாம். ஸோ நம்ம ஈவினிங் ஸ்நாக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. நம்ம அதில் மைதா கலக்கணும். ஸோ தயிர் ஒரு கப் எடுத்துக்கங்க. கோகோனட் அதாவது திருவிய தேங்காய் ஒரு கப் எடுத்துங்க. ஸோ இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகா ஒரு 2 எடுத்துக்கங்க. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்குவோம், அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. அரிசி மாவு 1/2 கப்பு, நான் கரண்டியில் அளந்து போடுறேன். ஸோ 1/2 கப்பு போட்டுக்கங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார் 1 கப்பு போட்டுக்கலாம். தண்ணி 1 கப்பு ஊற்றிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு போண்டா செய்கிற அளவுக்கு நல்லா ஒரு பதமாக திக்காக, ரொம்ப வாட்டரியாக எல்லாமே திக்காக வரணும். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பதம் கிடைக்கும். எனக்கு 1 கப்பு தண்ணி பிடிச்சி. இப்போ நம்மளுக்கு போண்டா மாவு ஏறக்குறைய ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு, எந்த ஒரு கட்டியாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு ஸோ நீங்கள் ஸ்பூனில் எடுக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வரணும். நெக்ஸ்ட் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் 1/2 கப்பு. ஸோ இனிப்பு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த சுகர் கரையிறதுக்கு. நம்ம பொரிச்சிட்டு இப்படியே கூட சாப்பிடலாம். இல்லை நீங்கள் சுகர் வேணாம் அப்படின்னாக்கா சுகர் போடாமல் கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் போட்டு கூட செஞ்சு அது சட்னியோடு வச்சு சாப்பிடலாம். நான் சுகர் போட்டனால நம்ம அப்படி சாப்பிட்ற மாதிரி நான் சமைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் 2 விதமாக கூட சமைச்சிக்கலாம். ஒன்று சுகர் போட்டு செய்யலாம், ஒன்று சுகர் போடாமல் வடைக்கு எப்படி போடுறோமோ அந்த மாதிரி செய்யலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துச்சுக்குவோம். அதில் தேவையான அளவு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம போண்டாவுக்கு செஞ்ச மாவு, அதாவது பஜ்ஜிக்கு செஞ்ச மாவு நீங்கள் இந்த சூடான எண்ணெயில் போடணும். ஸ்பூன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா உப்பு ஆரம்பிச்சிடும். இப்போ சுற்றி நான் எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுட்டேன். நான் சின்ன சின்ன போண்டாவை செய்யறனால கொஞ்சம் கொஞ்சம் மாவாக போடுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் போண்டா வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் மாவு ஊற்றலாம் கரண்டியில். கொஞ்ச நேரம் வேக விடுவோம். ஒரு பக்கம் வெந்த பிற்பாடு இப்போ நம்ம திருப்பி போடலாம். திருப்பி ஒரு மாதிரி கோல்ட் கலர் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். ஸோ மைசூர் போண்டா நான் சுகர் போட்டு செஞ்சுருக்கேன்ப்பா. சுகர் தேங்காய் பூ போட்டு செஞ்சோன்னா நம்ம அப்படியே சாப்பிடலாம். அல்லது நீங்கள் இனிப்பு அவாய்ட் பண்ணுறது இருந்தாக்கா அவாய்ட் பண்ணிவிட்டு உடைக்கு நம்ம எப்படி ஜாமான் பொருட்கள் போடுறோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது வெங்காயம், ஜீரா, கருவேப்பிலை, ஊசி மிளகாய் இதெல்லாம் போட்டு நீங்கள் சுட்டு எடுத்துட்டு ஸோ அதை சட்னியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்பப்போ டர்ன் பண்ணி பார்த்தீங்க எந்த லெவலுக்கு அது வந்திருக்குன்னு. ஸோ அது ப்ரௌனாக வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃபயரில்
அதாவது கொஞ்சம் மீடியம் ஃபயரில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணுவோம். ஸோ இப்போ நல்லா வந்துருச்சு பார்த்திங்களா, ப்ரௌனாக வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுருவோம் நம்ம. ஸோ எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெய் ஃபில்டர் பண்ண பிற்பாடு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மைசூர் போண்டா இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமைச்சிங்க. அப்போ தான் டெய்லி நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all. Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Stay home. Drop it.